தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. டாக்டர் குப்புசுவாமி அநாகத லயயோகம் என்ற பயிற்சியில் ஈடுபட்டார். 1923ஆம் ஆண்டு ஒரு நாள் தம்முள் இருந்த ஆன்மீக ஆற்றல்கள் அனைத்தையும் அவர் உணர்ந்தார். அது முதல் சதா இறைவன் சிந்தனையில் மூழ்கத் தொடங்கினார். டாக்டர் குப்புசுவாமியின் வாய் ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தது. தம்மால் இனி டாக்டர் தொழிலில் தொடர முடியாது என்பதை உணர்ந்தார். வேலையிலிருந்து விடுவித்துக் கொண்டார். சில நாட்கள் இரவுகளை உறக்கமின்றி கழித்தார். அவருடைய நெருங்கிய நண்பர்களாலும் அவருடைய மனமாற்றத்தின் காரணத்தை அறிய முடியவில்லை. தமது செல்வத்தில் பெரும் பகுதியை பலருக்கும் பகிர்ந்தளித்தார். எஞ்சிய பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்னையை நோக்கி பயணமானார். கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த முன்பின் தெரியாத ஒருவர் குப்புசுவாமியை பார்த்து, ஆகா, உமது நெற்றியில் பிக்ஷு ரேகை ஓடுகிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். குப்புசுவாமி விரைவில் துறவியாவார் என்பதை அவருடைய கருத்து முன்னறிவிப்பு செய்தது. சென்னையில் வந்து இறங்கிய குப்புசுவாமி ஒரு நண்பரின் இல்லத்திற்கு சென்றார். அந்த நண்பர் அப்போது வீட்டில் இல்லை. நண்பரின் மனைவி கதவை திறந்து வரவேற்றார். ஆனால் குப்புசுவாமி உள்ளே செல்லவில்லை. மலேசியாவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொருட்களை வீட்டு திண்ணையில் இறக்கினார். நான் விடை பெற்றுக் கொள்வதாக நண்பரிடம் கூறுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக நடக்கலானார். நண்பரின் மனைவிக்கு அவருடைய சொற்களின் பொருள் அப்போது விளங்கவில்லை. குப்புசுவாமி சென்றதும் சில நிமிடங்களில் நண்பர் வந்தார். குப்புசுவாமியை இடையில் மறித்தார். அவர் எவ்வளவு மன்றாடியும் குப்புசுவாமி வீட்டிற்குள் நுழையவில்லை. வைராகியம் ஓங்கி நின்றது. நேராக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சென்றார். வடக்கே செல்லும் ரயில் அவருக்காகவே காத்திருந்தது போல் குப்புசுவாமி ஏறி அமர்ந்தவுடன் புறப்பட்டது. குப்புசுவாமி பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் உணர்ந்தார். தொடர்வது டாக்டர் குப்புசுவாமி சுவாமி சிவானந்தர் ஆன கதையாகும். குப்புசுவாமியின் ஆன்மீக வேட்கையை நன்கு புரிந்து கொண்ட சுவாமி விஸ்வானந்தர் இவரால் உலகம் உய்யப் போகிறது என்று தமக்குள் கூறிக்கொண்டார். குப்புசுவாமியை தன்னுடன் அழைத்துச் சென்று முறைப்படி சந்நியாச தீட்சை அளித்தார். அன்று முதல் பத்தமடை குப்புசுவாமி பார்ப்புகழும் சுவாமி சிவானந்தர் ஆனார். 1924ஆம் ஆண்டு ஜூன் முதல் நாள் அவர் துறவியானார். ரிஷிகேஷில் துறவியர் கூட்டம் நிறைந்திருக்கும். அதுபோல் அவர்களுக்கு உணவளிக்கும் சத்திரங்களும் பல இருந்தன. பாபா காளி கம்லிவாலா போன்ற தர்மவான்கள் அச்சத்திரங்களை நிறுவி அவற்றை நடத்தவும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி வந்தனர். சுவாமி சிவானந்தர் பிக்ஷை ஏற்க அச்சத்திரங்களுக்கு சென்று வந்தார். ஆன்மீக சாதனைகளில் அதிக நேரம் செலவிட விரும்பிய சிவானந்தர் சத்திரங்களுக்கு செல்வதை குறைத்துக் கொண்டார். சிவானந்தர் முனிகீரேத்தி என்ற இடத்தில் இருந்த பிரம்மானந்த ஆசிரமத்திற்கு சென்றார். அது ரிஷிகேஷிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. அங்கிருந்து பார்த்தால் கங்கை நதி மற்றும் இமயமலையின் அழகிய தோற்றத்தை காணலாம். அங்கு 2 சிறிய அறைகள் இருந்தன. அவற்றுள் ஒன்றில் தங்கி சுவாமி சிவானந்தர் கடும் தவம் இயற்றினார். துறவியான பிறகு சிவானந்தர் தன்னுடைய வாழ்க்கை முறையை பெரிதும் மாற்றிக்கொண்டு விட்டார். ஆனால் மருத்துவத்தை மட்டும் அவரால் மறக்கவும் துறக்கவும் முடியவில்லை. சாதுக்கள் எவரேனும் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். சிவானந்தரின் மருத்துவ தொண்டை பிரம்மானந்த ஆசிரமம் அனுமதிக்கவில்லை. சிவானந்தர் கங்கையை கடந்து சென்று லக்ஷ்மண் ஜூலாவை அடைந்தார். அது இயற்கை எழில் கொஞ்சும் இனிய இடமாகும். புதர் மண்டிய ஒரு பழைய குடில் கிடைத்தது.
அங்கு தங்கியபடி அருகில் இருந்த கிராமங்களுக்கு சென்று சிவானந்தர் பக்தி பாடல்களின் வழியே பக்தியை பரப்பினார். பகலில் கிடைத்த உணவை புசித்து எஞ்சிய நேரத்தை தியானம், யோகம் முதலிய சாதனைகளில் கழித்தார். லக்ஷ்மண் ஜூலாவில் இருந்த சாதுக்கள் நோயினால் மிகவும் மெலிந்து காணப்பட்டனர். அவர்களுக்கு உரிய மருத்துவம் செய்ய விரும்பினார். ஆனால் கையில் காசு எதுவும் இல்லை. என்ன செய்வது? சிவானந்தரின் நண்பர் ஒருவர் அவரை சந்தித்து 5000 ரூபாய் வழங்கினார். அத்தொகையை அஞ்சலகத்தில் முதலீடு செய்து வைத்தார். அதிலிருந்து கிடைத்த வட்டியை கொண்டு தேவையான மருந்துகளை வாங்கி சாதுக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். அத்துடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளையும் வழங்கி வந்தார். காளிகானந்தா என்ற மகான் ஒருவர் சுவாமி சிவானந்தரின் மருத்துவ தொண்டை கூர்ந்து கவனித்து வந்தார். காளிகானந்தா ஒரு நாள் சிவானந்தரை அணுகினார். அப்பகுதியில் ஓர் இலவச மருந்தகம் தொடங்குவது பற்றி கூறினார். அதை கேட்ட சிவானந்தர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அதன்படி 1925ஆம் ஆண்டு லக்ஷ்மண் ஜூலா பாலத்திற்கு வடபுறத்தில் பத்ரி கேதார் சாலையின் முகப்பில் ஒரு மருந்தகம் நிறுவப்பட்டது. சத்திய சேவாசிரம மருந்தகம் என்று பெயரிடப்பட்ட அந்த மருந்தகத்தின் பயனாக யாத்ரிகள் பலரும் பயன் பெற்றனர். லக்ஷ்மண் ஜூலாவில் இருந்த சாதுக்களிடையே சிவானந்தரின் புகழ் வெகுவாக பரவியது. அவருடைய தன்னலமில்லாத தொண்டு வாழ்க்கையை அனைவரும் பாராட்டினர். அப்பகுதியில் பிரபலமாக இருந்த ஸ்வர்காசிரம தலைவர் சிவானந்தருக்கு அழைப்பு விடுத்தார். சிவானந்தர் அங்கு சென்று சில காலம் தங்கினார். ஸ்வர்காசிரமத்தில் வசித்த பொழுது சிவானந்தர் தன்னை கடுமையான தவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். ஸ்வர்காசிரமத்தில் இருந்த பொழுது சிவானந்தர் அதிகாலையில் நீராடி இடுப்பளவு நீரில் நின்று ஜபம் செய்வார். பிறகு தியானத்தில் அமர்வார். தனக்காக காத்திருக்கும் நோயாளிகளை கவனிக்கச் செல்வார். தொடர்வது சிவானந்தரின் தத்துவ ஆராய்ச்சி குறித்ததாகும். தொண்டு செய்வதில் அடங்காத ஆர்வம் இருந்தது போல் சிவானந்தரிடம் எப்போதும் கற்க வேண்டும் என்ற ஞான வேட்கையும் இருந்தது. கங்கையை கடந்து சென்று ராமாசிரமம் என்ற இடத்தில் உள்ள நூல் நிலையத்திற்கு செல்வார். விவேக சூடாமணி, உபநிடதங்கள் ஆகியவற்றை ஆராய்ச்சி நோக்குடன் விரும்பி படிப்பார். குறிப்பும் எடுத்துக்கொள்வார். தான் கண்டறிந்த உண்மைகளுக்கு எழுத்து வடிவம் கொடுக்க விரும்பினார். அந்த காலத்தில் ரிஷிகேஷத்தில் காகிதம் கிடைப்பது அரிதாக இருந்தது. சில சமயங்களில் சிவானந்தர் தபால் கவர்களை பிரித்து எழுதுவதற்கு பயன்படுத்தியுள்ளார். அவருடைய எழுத்து வேட்கைக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சிவானந்தருக்கு எழுது பொருட்கள் கிடைக்கவில்லை. சுவாமி சிவானந்தரின் புகழ் எங்கும் பரவியது. அவரை தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதனால் அவருடைய தியான நேரம் குறைவதாக உணர்ந்தார். அதனை தவிர்க்க கங்கை கரையில் ஆள் நடமாட்டமில்லாத ஓர் இடத்தை கண்டுபிடித்தார். அங்கு கங்கையில் ஒரு பாறை தென்பட்டது. அதன் மீது அமர்ந்து யோக சாதனைகள் புரிந்து வந்தார். 4-5 நாட்களுக்கு வேண்டிய ரொட்டி முதலியவற்றை சத்திரத்திலிருந்து வாங்கிச் செல்வார். ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி தனது சாதனைகளை தொடர்ந்தார். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.